வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டீக்கு வுட் டோருக்கு எப்படி பியூ வுட் பாலிஷ் அப்ளை பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது நாட்டு தேக்கு மரம். இதுக்கு பியூ வுட் பாலிஷ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோரு ஃபுல்லாக சாண்டிங் ஸ்டீலில் டீ குடி ஸ்டைனர் ஊற்றி அப்ளை பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குது. இந்த மஞ்சள் கலராக இருக்கிறத ஃபஸ்ட்டு க்ளீனாக ரிமூவ் பண்ணணும். அதுக்கு மறுத்து நம்ம டோர்லாம் கட்டிட்டு அந்த ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம கையில் உளிலாம் இருந்தால் இது மாதிரி உளி போட்டு நம்ம சுரண்டி எடுக்கலாம், தேய்ச்சி எடுக்கலாம். தேய்ச்சி எடுக்கிறோம் அப்படின்னா லேட் ஆகும், மூளை முடுக்கில் வராது. எதனா சின்னதாக ஆசர் பிளேட் எடுத்து கூராக தீட்டிட்டு மூளை முடுக்கு வராத இடத்துல நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சுரண்டி தேய்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் புதுசாக செய்கிறவங்களுக்கு. எங்களுக்கு பழக்கமானதாலும் நாங்கள் கடகடன்னு சீவி தேய்க்கிறோம். அது மாதிரி அந்த பழைய சீலர்லாம் சீவி எடுத்துகிட்டு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த ரஃப்னஸ்லாம் 100 ரோல் எமரில் க்ளீனாக தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த சீலரு எல்லாம் வந்துடும். மரமாக ஸ்மூத்தாக வந்துடும். எப்போயுமே புது மரமாக இருந்தாலும் பழைய மரமாக இருந்தாலும் க்ளீனாக தேய்ச்சிடணும். 100 ரோல் எமரில் க்ளீனாக தேய்ச்சிட்டு பியூ சீலர் அப்ளை பண்ணணும். நிறைய பேர் சாண்டிங் சீலர்லாம் அப்ளை பண்ணிட்டு மேலே பியூ பாலிஷ் அடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பியூ பாலிஷ்னால் பியூ சீலர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பியூ பாலிஷ் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக 4 பக்கமும் பியூ சீலர் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு கோட்டு பிரிஸ்லேயும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒன்று நீங்கள் அதிகமாக மூளை முடலாம் தேங்குற மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு மீடியமாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அப்புறமா தேய்க்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட்டே நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் பழக்கமானதால் கொஞ்சம் நல்லா மெட்டீரியல்லாம் ஏற்றி அடிப்போம். தெரியாதவங்க கொஞ்சம் கம்மியாக அடிங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜாயிண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் சாக் போட்டு பட்டி பார்க்கணும். பெரிய பெரிய பட்டி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மெட்டல் பேஸ்ட்டில் தான் பட்டி பார்க்கணும். பட்டி பார்த்து தேய்க்கிறப்போ இது மாதிரி பவுட்ரு மாதிரி வரும். அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக தேய்க்கணும். ரஃப்பே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கோட்டை தேய்க்கிறது ரஃப்பே வரக்கூடாது. கை வச்சா ஸ்மூத்தாக மொயன்னு வரணும். அந்த அளவுக்கு தேய்க்கணும். தேய்க்கிறது மரம் வர மாதிரி தேய்க்காதீங்க. அப்படி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா பாலிஷ் சீலெல்லாம் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் டல்லாக வர மாதிரி இருக்கும். இது மாதிரி க்ளீனாக தேய்ச்சிட்டோம். இதே க்ளீனாக தூசெல்லாம் தட்டிட்டு இது மேலே பியூ சீலர் சைன் கோட் தான் அப்ளை பண்ணணும். அதுவும் அது ஸ்ப்ரே தான் பண்ணணும், ப்ரஷ்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், சைன் கோட் பியூ சீலர் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் சைன் கோட் அப்ளை பண்ணுறோம். மெட்டீரியல்லாம் மீடியமாக வச்சு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப பொதன்னு ஊற்றக்கூடாது, ரொம்ப மெட்டீரியல் இல்லாமல் வடிக்கக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா மொத்தம் காற்றுலேயே போயிடும். ஒரு அழுகாவது மற்ற மேலே உக்காரணும். ரொம்ப பொதன்னு உயிர்ந்துச்சு அப்படின்னா அந்த மூளை முடுக்கு கீத்துலாம் உக்காஞ்சிரும். மீடியமாக ஏற்றணும். இது மாதிரி 4 பக்கமும் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா 4 பக்கமும் அந்த பூ சைடெலாம் போய் உக்காரோம், மூளை முடுக்கெலாம் போய் உக்காரோம். ஒரே பக்கமாக நின்று அடிக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம பியூ சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், பட்டிலாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, சாக் போட்டு பட்டி, மெட்டல் பேஸ்ட் பட்டி அதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அதை பற்றின வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் சர்ச் பண்ணினா வந்துடும். பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணணும், பாலிஷ் எப்படி மிக்ஸ் பண்ணணும், மெட்டல் பேஸ்ட் எப்படி மிக்ஸ் பண்ணணும், அதை பற்றின வீடியோக்கெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ண வரும். இப்போ பாருங்கள், சைன் கோட் சீலர் அப்ளை பண்ணிட்டோம். இது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். ஒரு நாள் ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். இதே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். லேமினேஷன் பண்ண மாதிரி இதையே நல்லா தேய்க்கணும் மறுபடியும். அதாவது கொஞ்சம் நெஞ்சம் ரஃப்னஸ் இருக்கும், அதை மட்டும் க்ளீனாக தேய்ச்சிட்டு நம்ம மேலே வுட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு தேய்க்கிறது இருக்குது. ரொம்பவும் தேய்க்கக்கூடாது. அந்த நம்ம போட்ட சீலரை போட்டு மொத்தமே தேய்ச்சி எடுத்துடக்கூடாது. எங்கெங்கே ரஃப்னஸ் இருக்குது அங்கே மட்டும் நல்லா தேய்ச்சின்னு ஸ்மூத்தாக ஆனால் தேய்க்காத இடமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாகவே தேய்க்கணும். மூளை முடுக்கு எல்லாமே எமர் பேப்பர் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுக்குது பாருங்கள். மூளை முடுக்கு எல்லாமே எமர் பேப்பர் பண்ணணும். அப்போ தான் நம்ம அடிக்கிற பாலிஷ் ஒரு கிரிப்பாக உக்காரம் பிடிக்கும். நம்ம சரியாக தேய்க்கலன்னா அது மாதிரி அந்த பாலிஷ் கிரிப்பாக பிடிக்காது. பாருங்கள், தேய்ச்சி தூசெல்லாம் தட்டிட்டோம். இதுக்கு வுட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டீ குடி ஸ்டைனர் அப்ளை பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வீடியோவில் வுட் பாலிஷ்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி ஸ்டைனர்லாம் மிக்ஸ் பண்ணணும், பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணணும், அதை பற்றின வீடியோக்கெல்லாம் நிறைய. நீங்கள் டவுட்டுன்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸ்டைனர் மிக்சிங், பாலிஷ் மிக்சிங், ஸ்டைனர் அப்புறமேல் பட்டி மிக்சிங் எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கும் நம்ம சேனலில். இப்போ பாருங்கள், டீ குடி ஸ்டைனர் ஒரே கோட்டை அப்ளை பண்ணுறேன். இது மாதிரி சேராக அப்ளை பண்ணோம். வீட்டுலாம் அப்ளை பண்ணிங்கன்னா பாட்டு பாட்டியாக தெரியும் கலரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
கலர் வந்து பாட்டி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து பாலிஷ் அடிச்சாக்க திட்டாக தெரியும், அது மாதிரிலாம் வராது பார்த்தணும். அடுத்ததாக வால்நட்டு. இப்போ ஃபஸ்ட்டு டீ குடி வச்சேன், அப்புறமா வால்நட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணணும். வால்நட்டு வெள்ளையாக இருக்கிற ஏரியாவில் மட்டும், அதாவது தேக்கு மரத்தில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஒயிட் கலர்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்னு. அந்த ஒயிட் கலர்லாம் இது மாதிரி தான் எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் பொறுமையாக வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஒயிட்லாம் மறைஞ்சிரும். வால்நட் வந்து தேக்கு மரத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கலரே மாறிடும், தேக்கு மரம் கலரே தெரியாது, ஒரு வேங்க மரம் கலர் மாதிரி வந்துடும். அவங்க வந்து டார்க்காக கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கலரை வந்து எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் ஒரிஜினலாக அப்ளை பண்ணுறோம், ஃபுல்லாக டீ கூட்டு ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வால்நட்டு எங்கெங்கே ஒயிட்டாக இருக்குதோ அங்கே மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். அப்போ தான் மரம் வந்து நேச்சுரலாக அந்த கிரைன்ஸ் எல்லாமே தெரியும். ஒரு தேக்கு மரம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வரும். நம்ம கலர் வந்து தப்பாக அப்ளை பண்ணிட்டாக்கா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும், மரமே ஒரு வேங்க மரம் கலர் ஆகிரும், ஒரு இடத்துல டார்க்காக இருக்கும், ஒரு இடத்துல ஒயிட்டாக இருக்கும், திட்டாக தெரியும். அது மாதிரிலாம் வரக்கூடாது. நீங்கள் ஸ்டைனர் எப்படி அப்ளை பண்ணுறது தேக்கு மரத்துக்குன்னு சர்ச் பண்ணுங்கள், வந்துடும். இது பாருங்கள், நல்ல ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி மரம் மாதிரி வெள்ளைடியே இல்லாததுக்கு இது பாருங்கள். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். பியூ உட் பாலிஷ் தான் அப்ளை பண்ணுறோம். நம்ம வந்து பியூ சீலர் செகண்ட் கோட்டு ஃபஸ்ட் கோட்லாம் எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த பாலிஷ்லாம் யூஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம மாஸ்க்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இந்த பாலிஷ்லாம் ரொம்ப டேஞ்சரான பாலிஷு. ஒருத்தர் பாருங்கள், அந்த அண்ணாண்ட ரூமில் போய் நிற்கிறாரு பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து டேஞ்சரு. போயிடுச்சுன்னா நம்ம வந்து சளி, இரும்பல், மூச்சு திணறல் அதெல்லாம் ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பாலிஷை அப்ளை பண்ணுறப்போ சேஃப்டியாக அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம வந்து உட் பாலிஷெல்லாம் மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த ஹார்ட்னர், தின்னர் அதெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். ஹார்ட்னர் போடாமல் அப்ளை பண்ணிட்டாக்கா அதை நம்ம வந்து என்சி தின்னர் போட்டு தொடச்சி எடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து வேலை வெளிச்சிடும், அதிகமான வேலை வெளிக்கும், கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே ஹார்ட்னர் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ் ஊற்றி அதுக்கப்புறம் தின்னர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். பாருங்கள், மறுபடியும் நாலா பக்கமும் நின்று அடிக்கணும், ஒரே பக்கம் அடிக்கக்கூடாது. பூவுக்கெலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே அப்ளை பண்ணுங்கள், மட்டத்தெல்லாம் வந்து அதிகமாக அப்ளை பண்ணலாம். பூவில் ஏன் கம்மியாக அடிக்கணும் அப்படின்னா மூளை முடுக்கெலாம் ஒரு இடத்துல வந்து அடிக்கிறப்போ தேங்கி நிற்கும் சருக்கு. அப்படி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா 4 அடியில் வந்து அப்படியே அந்த இடம் வந்து அப்படியே ஒரு மைக்கா மாதிரி அப்படியே பேத்துன்னு வரும். அப்போ வந்து சீலரோடு பேத்துன்னு வர மாதிரி இருக்கும் அந்த பாலிஷு, அவங்க செட்டே ஆகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மட்டத்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டி கூட அப்ளை பண்ணின்னு பூவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே அப்ளை பண்ணுங்கள். வெள்ளடிலாம் கலர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி மரம் மாதிரி இருக்கும், வெள்ளடியே தெரியாது. ஃபுல்லாக பாலிஷ் போட்டுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.